அத்தை சண்டே ஸ்பெஷல் என்ன சொல்லிடுங்க. புளிச்சக்கீரை வாங்கிட்டு எங்களுக்கு வேணாம்ப்பா. புளிச்சக்கீரை வாங்கி வச்சிருக்கேன். அதை போட்டு என்ன எப்படி செய்வோம் புளிச்சக்கீரை? அது இது மாதிரி புளிசாதம் மாதிரியே இருக்கும்ல இது. இந்த புளிச்சக்கீரை தான் இன்னைக்கு வாங்கி வச்சிருக்கேன். நம்ம வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை இதை போட்டு இன்னைக்குனா அது தொக்கு மாதிரி வைப்பேன். சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி புளிச்சக்கீரை கிடைச்சதுன்னா யாருமே கண்டிப்பாக விடாதீங்க. அவ்வளவு உடம்புக்கு சூட்டை நம்மளுக்கு நல்லா குறைச்சி கொடுக்கும். அப்புறம் நல்லா புளிச்சிங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். இது இந்த தொக்கு வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நம்ம புளிசாதம் சாப்பிட்றோம்ல அதே டேஸ்ட்டுக்கும் இருக்கும். இது நாளைக்கு வைப்பேன். நான் முன்னாடியே ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நாளைக்கு நான் வீடியோ போடுறேன். எப்படி செய்யறேன் என்னன்னு பார்த்துக்கிட்டு செஞ்சு பாருங்க. நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாமே ஸ்கூலுக்கெல்லாம் கிளறி டப்பாவில் வச்சு கொடுத்தீங்கன்னா அருமையாக சாப்பிட்டுட்டு வருவாங்க. அப்படி இருக்கும் புளிச்சிக்கிட்டு. இந்த புளிச்சக்கீரை நான் மார்க்கெட்டுக்கு போனேன்னா கண்டிப்பாக விடவே மாட்டேங்க. இடையிலாம் நிறையா வாங்கியிருக்கேன், செய்வேன். இப்போ இன்னைக்கு தான் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. நான் புளிச்சக்கீரை கிடைச்சா நான் வாங்கிட்டு வந்துடுவேன். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஏன்னா புளிசாதம் கலர்ன சாதமாக நிறையா சாப்பிடுவோமா, அதனால இந்த புளிசாதம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதனால நிறையா வாங்கிட்டு வருவேன். இது இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன். இது நாளைக்கு தாங்க செய்ய போகிறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் சாப்பாடு என்னன்னு பார்த்துலாமா? நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு விருந்தாடி ஒன்று வந்திருக்காங்க. அவங்களுக்காக இன்னைக்கு என்ன செய்யணும்னு பார்க்கலாமாங்க. மட்டன் தாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன். மட்டன் பிரியாணி போட போகிறேன். அதுக்காக மட்டன் வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அதில் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்காக போட்டு இதை ஒரு சும்மா 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பிரியாணியில் சேர்த்து வேகணும்ல, அதுக்காக சொல்கிறேன். அப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வந்து அதையும் சுத்தம் பண்ணிட்டேன். சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இது என்ன செய்ய போறேன்னா கொஞ்சமாக குழம்பு வச்சுட்டு எலும்புகள் எடுத்து போட்டு குழம்பு வச்சுட்டு அதை பொரிச்சு எடுக்க போகிறேன். ஏன்னா பிள்ளைங்க சாப்பிட்ணும், அதனால் அதை பொரிச்சு எடுக்க போகிறேன். அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே வாங்கிட்டு வந்து அதையும் கழுவி அள்ளி வச்சுட்டேன். அப்புறம் 10 முட்டை போட்டுருக்கேன் தண்ணியில், அதையும் வச்சுக்குவேன். அப்புறம் பிரியாணிக்கு குழம்புக்கு எல்லாத்துக்கும் தக்காளி வெங்காயம் வெட்டிட்டேன். இப்போ நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதாங்க. இப்போ விருந்தாளி யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவோட என் பொண்ணோட குழந்தைனா பையன் வந்திருக்காவில். ஒரு 5 நாளாக இன்னும் லீவ் விட்டுருக்காங்க, அதுக்காக வந்திருக்காவில். அவங்க பாப்பா சமைக்க வேணாம், இங்கே அழைச்சிடுவாமா, கொஞ்சம் நான் சமைச்சிடறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ அவன் வந்தோடனே அவன்கிட்டையும் இதை காமிச்சு இதுதான் நீங்கள் செய்ய போகிறேன் தம்பின்னு சொல்கிறேன். அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். அவனுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். பிள்ளைங்களுக்கு எல்லா பிள்ளைங்களுக்குமே இப்போ பிரியாணி தாங்க பிடிக்குது. எனக்கு பிடிக்காது, அதனால நான் அதிகமாக பிரியாணியே செய்ய மாட்டேன். எனக்கு குழம்பு சாதம் தான் பிடிக்கும். அதனால நான் பிரியாணி அதிகமாக செய்ய மாட்டேன். எங்கள் பையன், எங்கள் மருமக கையில், எங்கள் வீட்டுக்காரங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. அதனால அவங்களுக்காக எப்போயாவது செஞ்சுக்கிட்டு குழம்பு சாதம் தான் நிறையா செய்வேன். மட்டன் பிரியாணி, மட்டன் வாங்கினாலும் குழம்பு தான், சிக்கன் வாங்கினாலும் குழம்பு தான். வாங்க, இப்போ அந்த பிள்ளைங்கெல்லாம் கிளம்பி வந்துருக்காங்க. காலை டிஃபனை முடிச்சுட்டு அழைச்சிட்டு வரமான்னு சொல்லிருந்துச்சு. அவங்க வரட்டும், அவன்கிட்ட காமிச்சு இதான் பிராங்க் பண்ணுவோம். இதாண்டி செய்ய போறேன்னு சொல்றேன். அவன் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். புரிந்தாடியெல்லாம் வாங்க. அங்கே சாப்பிட்டீங்களா? நூடுல்ஸ் சாப்பிட்டீங்களா காலையிலேயே? இன்னைக்கு இங்கே வந்து அம்மா வீட்டுல வந்து சாம்பார் கடைய போறேன். கோவில்ல கம்பு ஊனிட்டாங்க, சாப்பிடாம இருக்கோம். நீங்க இங்க இருந்து பார்த்தா நீங்க உடனே புளிச்சக்கீரை பிடிக்கும்னு உங்க வெளியம்மா சொல்லிச்சு. எனக்கு கீரைலாம் பிடிக்காது, தக்குலி நான் நிறைய வாங்கி வச்சிருக்கேன். அவிச்சு தரேன், சாப்பிடுங்க. அப்புறமா முறுக்கு செஞ்சு வச்சிருக்கேன். உனக்கு போனாட்டி அந்த முறுக்கு சாப்பிட்டியா? அதனால முறுக்கு செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிடு. புளிச்சக்கீரை கிடந்து சாதம் வடிச்சு தரேன், சாப்பிடு. ருத்திக் சாய்க்கு இல்லை வேணும். ருத்திக் சாய்க்கு புளிச்சக்கீரை தானே. இல்ல சஸ்வினே, இங்க வா. சிக்கன் தான் இல்ல. வந்து பாருங்க, கிச்சன்ல வந்து பாருங்க என்ன செஞ்சீங்கன்னு. போய் சொல்றது. இது பேர் என்ன? இந்த பாரு சஸ்வினி. சிக்கன். இது முட்டை. முட்டை. அப்புறம் மட்டன். இன்னைக்கு சசிவிக்கு நம்ம வீட்டுல விருந்து. இங்க வா காமிக்கிறேன். இது ருத்து, நம்ம ருத்து குட்டி ரன்னிங் பால் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ்.
சர்டிஃபிகேட்டும் ஆனுவல் டேக்கு போனோம், அந்த வீடியோ எடுத்திருக்கோம். அதை வந்து சீக்கிரம் அப்லோட் பண்ணுவோம். அத்தை சூப்பராக பண்ணாங்க. நேற்று போயிட்டு வரதுக்கு நாளை ஆயிடுச்சு. பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களுமே நல்ல ஒரு சமத்தா, எப்படி சொல்றது, நல்ல ஒரு என்னது ஆசையாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஆசையா இருந்துச்சு, பார்க்கறதுக்கும் ஆசையா இருந்துச்சு. நல்லா செய்யுதுங்க, எல்லா பிள்ளைங்களுமே நல்லா செய்யறாங்க. அது நம்ம ருத்திஷாயும் நல்லா செஞ்சாரு. ஃபர்ஸ்ட் வாங்கினாரு. என்னத்துல ஃபர்ஸ்ட் பாப்பா? அது பால் ரேஸ் ரன்னிங்கில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அது வாங்கினாங்க. எல்லா பிள்ளைங்களுமே பரிசு வாங்குது. எல்லா பிள்ளைங்களுமே நல்ல ஒரு டேலண்டா நல்லா சூப்பரா செஞ்சாங்க. நல்லா இருந்துச்சு. எடுத்துருக்கோம், வீடியோ போட்டுவிட பாருங்க. இப்போ நம்ம வீட்டில் மத்தியான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. பிரியாணி, மட்டன் பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக நல்லா இருக்குது. பாஸ்மதி ரைஸ் போட்டு செஞ்சுருக்காங்க. அப்புறம் 65 நம்ம வீட்டில் பொடி ரெடி பண்ணுறோம்லங்க, அதை போட்டு அருமையாக நல்லா முறன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக வந்துருக்குங்க. நம்ம மற்றபடி அதில் நான் ஒன்றுமே கலக்கவே இல்லை. வெறும் உப்பு தூள் ஒண்டி கலந்துக்கிட்டேன். கொஞ்சோண்டு லெமன் விட்டுக்கிட்டேன். ஒரு 2 சொட்டு நீங்கள் கறிக்கு தகுந்த மாதிரி லெமன் புழிஞ்சு விட்டுக்குங்க. சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. வாங்குறவங்களும் அருமையாக இருக்குது அது பொடின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வீட்டில் ரெடி பண்ணது தான். அப்புறம் வந்து கொஞ்சமாக குழம்பு வச்சுருக்கேன். இதை போய் சாதத்தில் வேணாலும் பிரியாணியில் போட்டு சாப்பிட்டுக்குவாங்க. மிச்சம் இருந்ததும் நம்ம சாயந்தரம் தோசைக்கு ஆகும். அப்புறம் முட்டை வச்சுருக்கேன். அப்புறம் தயிர் பச்சடி, அப்புறம் வெள்ளை சாதத்துக்கு தயிர் போட்டு சாப்பிடலாங்க. இவ்வளோ தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு. உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு வச்சு எப்படி இருக்குன்னு பிள்ளைங்கள்ட்ட கேட்பாங்க. சஸ்வின் சச்சி ருட்டி சாய் எல்லாம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்கள். நானும் சொல்ல முடியாதாடி. எப்படி செஞ்சுருக்கு? சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு சத்தியமா? சூப்பரா இருக்கு. நிஜமாவே சொல்றீங்களா? உண்மையிலே சூப்பரா இருக்கு. கிளார் அடிக்கும். வீடியோக்காக சொல்றியா? உண்மையிலே நல்லா இருக்கா? உண்மையிலே வந்து நீங்க கூட நான் கூட டேஸ்ட் பண்ணி பார்க்கவா? சூப்பரா இருக்கான். அப்புறம் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? முறுக்கு செஞ்சிருந்தேனா? அந்த முறுக்கு நேற்று ஒருத்தவங்களுக்கு பெட்டி போட்டேன். சொல்லுங்க. முன்னாடி லீவுக்கு வந்திருந்தாப்புல, போன வருஷம் லீவுக்கு வந்திருந்தாப்புல. அப்போ முறுக்கு செஞ்சு கொடுத்தேன். சூப்பரா இருக்கு அப்படின்னு நல்லா சாப்பிட்டாங்க. அதனால புள்ள நினைப்பு வந்துச்சா, நேற்று ஒரு 10-15 முறுக்கு எடுத்து ஒரு கவர்ல கட்டி வச்சிருந்தேன். இப்போ வந்தோடனே எடுத்து கொடுத்தேனா, வந்து எடுத்து கொடுத்துட்டு நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவனும் தம்பியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, சஸ்வின் கேட்குறான், எப்படிதான் அம்மாச்சி இந்த முறுக்கு சொல்றாங்கன்னு தெரியலடா, இப்படி ஒரு டேஸ்டா இருக்கடான்னு அவன் கேட்குறான். அதுக்கு அவங்க தம்பி சொல்றான், மாவுல என்ன செஞ்சாங்க? என்னடா சொல்றான்? மாவுல தான் செஞ்சாங்க. அப்புறம் எப்படி செஞ்சாங்க? அதான் சூப்பரா இருக்கு அப்படின்னு அவங்க தம்பி சொல்றாங்க. இதெல்லாம் அவங்க பேசிக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அதோட நான் கால் வாங்கிட்டே சமைச்சு முடிச்சாச்சு. இப்போ நாளைக்கு ஆயிட்டு மணி 1 மணி ஆயிட்டு. பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு. சூப்பரா இருக்காடி. எல்லாரும் சேர்ந்து ஒரு பாய் சொல்லிடுங்க. பாய். நீ சொல்லிடி.